அப்பா, அன்னையர் தினத்தை ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களை அன்னையர்களாக நீர் படைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உமன் ஃபெலோஷிப்பில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய திருப்பணிக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்தவர்களாகப்பா உம்மை தெரிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க, உடைய அன்புக்குள்ள மூடி மறைங்க அப்பா. என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருடைய செவிகளிலும் விழுவதாக ஆண்டவரே. தேவ கரம் ஒவ்வொருகளையும் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, அம்மேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உயிர்த்த ஆண்டவரால் ஆணை பெறல். அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் கட்டளை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னு. சொல்ல முடியுமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இன்னைக்கு இந்த மதர்ஸ் டே ரொம்ப ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஆண்டவர் இந்த குழந்தை பெற்றெடுக்கிற இந்த காரியத்தை ஆணுக்கு கொடுக்காமல் பெண்ணிடம் கொடுத்து ரொம்ப அழகா பெண்ணுக்கு அதற்கு தேவையான ஒவ்வொரு அவயங்களையும் பார்த்து பார்த்து படைத்து பெண்ணை ஒரு விசேஷித்தவளாக ஆண்டவர் உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் விசேஷித்தவர்கள் தான். ஆண்டவருடைய படைப்புல பெண்கள் ஒரு விசேஷித்த ஒரு இடத்துல என்ன பண்றோம் இருக்கிறோம். உமன்ஸ்னாலே நிறைய நேரம் உலகம் ஒருவேளை எப்படி பார்க்கிறதோ தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், பெண்களா இருக்கிற நமக்கு தெரியும், பிள்ளைகளை வளர்த்த நமக்கு தெரியும் எவ்வளவு பொறுப்போடு எவ்வளவு ஒரு கரிசனையோடு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய ஊழியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அந்த ஆணையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஆண்டவருக்காக ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே என்ன பண்ணல, சும்மா இல்லை. எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அதுல தான் சொல்றாரு. 20 யோவான்ல வாசிச்சோம், 20வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த ஆண்டவரின் கட்டளை நிறைய இடத்துல நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, பிதா என்ன அனுப்புனது போல நானும் உங்களை என்ன பண்றேன், அனுப்புறேன். அப்போ அந்த ஊழியம் செய்வதின் ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் நிறைய இடத்துல சீஷர்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பின்பு சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பயந்து போய் அறையில பூட்டிட்டு இருக்காங்க. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த அருட்பணியை பார்த்தீங்கன்னா நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அழைப்பு இல்லாம என்ன பண்ண முடியாது, இந்த பணியை நாம செய்யவே முடியாது. அழைக்கப்பட்டதுனாலதான் இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கீங்க. இந்த அர்ப்பணி அழைப்பிலே பின்வாங்கி போன சீடர்களை என்ன பண்றார், மீண்டும் பலப்படுத்துகிறார். பின்வாங்கி போயிட்டாங்க. இயேசுவை அங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நினைச்சாங்க இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து போய் யூதர்களுக்கு பயந்து அறைகள்ல பூட்டி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பின்வாங்கி போன அவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, சமாதானத்தை சொல்லி பரிசுத்த ஆவியை கொடுத்து திரும்ப என்ன பண்றாரு, பலப்படுத்துகிற ஆண்டவர். அதனாலதான் லூக்கா 5ல பார்க்கும்போது சீமோன் பேதுருவை சொல்வாரு, ஆழத்துல தள்ளி போய் என்ன பண்ணு, வலைய போடுன்னு சொல்வாரு. இங்க யோவான் 21:6 என்ன பண்ண சொல்றாரு, படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். அப்போ நம்மளை அழைத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நிறைய நேரம் வலையை போடுங்கள் என்று சொல்லி அழைத்த ஆண்டவர் மீண்டும் வலது புறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்து என்கிற அந்த அஸ்திபாரத்துல ஆழமா நம்ம ஊன்ற கட்டப்படும் போது நிச்சயமா கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். எல்லா கிறிஸ்தவர்களும் எழும்பி ஊழியம் செஞ்சா
நம்ம சீக்கிரமா எதை பார்க்க முடியும்? ஆண்டவருடைய வருகையை பார்க்க முடியும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்னது போல இந்தியா பாகிஸ்தான் வரைக்கும் என்ன வந்துடுச்சு? போர் வந்துட்டது. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னும் எப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அதை பத்தின ஒரு உணர்வு, என்ன செய்யணும்ன்றது தெரியாமல், இந்த சீஷர்கள் எப்படி தெரியாமல் உட்கார்ந்து இருந்தார்களோ அதே போல நாமும் அரை கதவை பூட்டிக் கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக நம்ம ஆண்டவர் அழைக்கல. ஒருத்தரையும் தெரிந்து கொண்டு வணைந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள வச்சு என்ன பண்ணி இருக்கிறாரு? வணைஞ்சிருக்கிறாரு. எத்தனை வருட காலமாகவோ நம்ம இந்த சர்ச்சில் உட்கார்ந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? வணையப்பட்டு இருக்கிறோம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த வெளியில கொண்டு வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தரங்கத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர். உங்களுடைய அந்தரங்க ஜெபம் எவ்வளவு தூரம் ஆண்டவர் இடத்துல ஆழமா வேர் விடுகிறதோ அந்த வேருக்கு ஏத்த மாதிரி கனி எப்படி இருக்கும்? நிச்சயமா கனிகள் நம்ம கொடுக்க முடியும். அப்ப அந்த கிறிஸ்து என்கிற அந்த அஸ்திபாரத்தை நம்ம எவ்வளவு ஆழமா போடுறோமோ அவ்வளவு உயரமா நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்க முடியும்? உப்பா இருக்க முடியும். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம நிச்சயமா வெளிச்சமா இருந்தா நம்ம பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நம்மளால என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம வெளிச்சத்தை நம்ம கிட்ட மறைச்சி வைக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்த வெளிப்படுகிற இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? மரக்காலால் மறைக்க முடியாது. ஆண்டவர் வெளிப்படுவார். இதுதான் யூதருக்கு பயந்ததுனால இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? கதவை பூட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அர்ப்பணி என்பது என்னது? ஆண்டவருடைய கட்டளை. அர்ப்பணி என்பது ஆண்டவருடைய கட்டளை. இது அர்ப்பணி என்பது ஒரு திருச்சபையின் கடமை. நம்ம சர்ச்சில் இது என்னது? ஒரு பெரிய கடமை. அர்ப்பணிக்கும் திருப்பணிக்கும் வித்தியாசம் இருக்கும். அர்ப்பணி நம்மளுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற காரியம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் அந்த தரிசனம் கிடைக்குதோ, நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஆண்டவர். என்றைக்கு அதை ஆரம்பிச்சாருன்னா, ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சுட்டாரு. அவங்க கிட்டயே அந்த விஷனை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு? ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் கிட்டையும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா யாருக்கும் அது என்ன பண்ண புரியவே இல்லாம, தெரியாம, ஏதோ ஒண்ணு ஆலயத்துக்கு வந்துட்டோம், ஜெபிச்சிட்டோம், பைபிள் வாசித்துட்டோம், ஜோம் நீட்டோம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே கடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணணும்? இன்னொருத்தருக்கு கடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப தரிசனம் பெற்று நடைபெறும் ஒரு மிஷனரி ஊழியமாக, தரிசனத்தை பெற்றாதான் என்ன பண்ண முடியும்? எத்தனையோ மிஷனரி பணித்தலங்கள், மிஷனரி ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தரிசனம் பெற்றதுனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தரிசனம் பெறலன்னா நம்மளும் எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அப்ப அருட்பணி என்ன நடக்கும்? சபைகளுக்கு வெளியே நடக்கும். திருப்பணி சபைகளுக்கு உள்ள நடக்கும். அருட்பணிய சபைகளுக்கு வெளியே போய் நம்ம செய்யதான் இந்த திருப்பணி செய்கிற இடத்துல அவங்களை என்ன பண்ண முடியும்? நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். அப்ப அருட்பணி செய்ய நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்கிறார். நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. புறப்பட்டு போய் கொஞ்சமாவது நம்முடைய விஷன்ஸை என்ன பண்ணணும்? மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். நம்முடைய வாய் எதை பத்தி தான் பேசிட்டே இருக்கணும்? ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற இந்த கேள்வி நமக்குள்ள எழும்பிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? திருப்பணியை செய்ய ஆரம்பிச்சிருவோம். திருப்பணியை செய்ய ஆரம்பிக்கும் போது அருட்பணி என்ன பண்ணிடலாம்? உள்ள திருப்பணிக்கு அருட்பணி வெளியே செய்ய ஆரம்பிக்கும் போது திருப்பணிக்கான வேலைக்கு ஆட்கள் என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். ஆனா நம்ம இதுலயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம வெளியே போய் அருட்பணி என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆண்டவர் வளர்த்து 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 எல்லாரும் என்ன பண்ண சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். ஆனா அதுதான் இப்ப என்ன பண்ணல? நடக்கல. நடக்கணும். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதுதான் ஆண்டவருடைய செயல். இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு சமூக பணி. இந்த அருட்பணி என்னது? ஆன்மீகம் சார்ந்த ஒரு சமூக பணி. எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. நம்ம சும்மா வெளியே போய் அருட்பணி பண்றது ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. எந்த ஹஸ்பண்டும் என்ன பண்ண மாட்டாங்க? அனுப்ப மாட்டாங்க. எங்க நீ வெளியே போற? என்ன பண்ண போற? எங்க செய்ய போற? சபைகள்ல கிராமத்துல போய் என்ன பண்றீங்க? ஊழியம் செய்ய போறீங்க. அப்பவே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு.
இல்ல? ஒரு கிராமத்தை போய் சந்திக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. தனித்தனியா ஆண்டவர் ஒவ்வொருத்தர் கையிலையும் இப்படியாக ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைய முடியும். நிறைய பேர் ஒருவேளை ஜூம்ல நடத்தலாம், சாந்திய காலம் இப்ப சொன்ன மாதிரி எங்கேயாவது அவங்க வீட்டுல நடத்துவாங்க, ஒரு பணியை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் என்னது? எத்தனை பேரை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேரை உருவாக்கி நம்ம வெளியே அனுப்பி கொண்டு இருக்கிறோம். நம்ம கிட்டயே வச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் அல்ல. நம்ம 10 பேர் 15 பேர் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு நம்ம கிட்டயே அவங்கள வச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எல்லாரையும் சீஷராக்கி என்ன பண்ணணும்? அனுப்பணும். நம்மளை விட்டு அவங்க என்ன பண்ணிடணும்? கடந்து போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கு தூண்டுதல் பெறணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பாரத்தை தரிசனத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். ஆனா அதற்கான விஷன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் இதெல்லாம் எப்படி முடியும், எப்படி சாத்தியமாகும், யாரு போன் பண்ணா வரப்போறா அப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த திட்டத்துல ஆண்டவர் கரம் இருந்தா நம்மளால ஒவ்வொருத்தரும் இதை என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். ஒவ்வொரு பெண்களும் எழும்ப வேண்டும். திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய அசைவு உண்டாகணும். கிறிஸ்துவின் தரிசனம் பெற்றவர்கள் எழும்ப வேண்டும். இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நினைச்சாங்க இயேசுவை ஒரு தலைவரா பார்த்தாங்க. தாவீது ராஜா மாதிரி இவரும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு? நம்ம கூடயே இருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. சிலுவையில அறைந்து கொள்ளும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஏமாற்றமா இருந்தது. நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம இங்க போய் செய்தி கொடுத்துட்டோம், பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும், ஜெபிச்சிட்டோம், இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு நிறைய நம்ம எதிர்பார்ப்போட இருப்போம். ஆனா ஆண்டவரோட திட்டத்துல நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்கள் மேல நான் என்ன பண்றேன்? துயரமான சூழ்நிலை வரும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்ம என்ன பண்ணணும்? மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை, இந்த சந்திப்பு தாங்க சீஷர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இன்றைக்கு இந்த வெஸ்லி சர்ச் ஆலயத்தில் உள்ள பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வரணும்னா ஒருத்தர் யோசிக்கணும், நான் ஒரு அருட்பணியை செய்ய வேண்டும் என்று. அருட்பணியை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த திருச்சபையில திருப்பணியை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். தமஸ்கு பட்டணத்திற்கு செல்லும் போது சவுலை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சந்திக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு மறு உருவாக்கம் நடந்தது. நம்மளை என்னைக்கு ஆண்டவர் சந்திச்சாரு? நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னோட பேசினார், இன்னைக்கு பேசினார், நேத்து பேசினார்? நான் உண்மையிலே சொல்ல போனா என்னோட வெறும் ஜூம் மீட்டிங்க்கு ஒரே ஒரு சின்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையை வைக்கணும்னு யோசிக்கும் போது உண்மையிலே அத்தி மரம்னு வச்சேன். இது எப்படி இது வார்த்தை ஆண்டவர் பேசினார்னா ஒரு பாட்டு மூலமா. அந்த பாட்டு கூட எனக்கு தெரியாது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அந்த பாடல் வரிகள்ல வரும், என்ன வரும்னா, அத்தி மரம் போல் நான் உன்னை செழிக்க பண்ணுவேன், ஆசையாய் உன்னை எனக்கு கனி தருவாயா அப்படின்னு. அப்ப நினைச்சேன், உலகத்தாருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கனிகளை கொடுக்க முடியும், ஒருத்தர் நேசிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், நீடிய பொறுமையை கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் அன்பு காட்டுகிறோம்? ஆண்டவரை அதே மாதிரி நேசிக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அதான் சொன்னாரு, நீ எனக்கு கனி தருவாயா. அப்ப உலகத்தார்கிட்ட காட்டுற அந்த டைமை விட, அந்த அன்பை விட, உலகத்தார்கிட்ட எவ்வளவு டைம்னாலும் என்ன பண்றோம்? உட்காந்து போன் பேசி என்னத்துக்கோ டைம் என்ன பண்ணிட்டே இருக்கோம்? ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போன்ல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு தருவாயா? எனக்கு அந்த டைமை தருவாயா? அந்த டைமை கொடுக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை செழிக்க பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர். உண்மையிலே ஆண்டவருக்காக உலகத்துல அப்படியே அரை மணி நேரம் ஒரு போனை பேசிட்டு ஆண்டவருக்காக ஆண்டவரே 1 மணி நேரம் உங்களுடைய பாதத்துல என்ன பண்ணணும்னா உட்காரணும். இந்த ஒரு தீர்மானம் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அந்த காரியம். ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார், நம்மளை சீஷராக்குவார். சீஷராக்கணும்னு என்ன சொல்றாரு? நீ பட்டணத்துக்கு புறப்பட்டு போ, வியாதிஸ்தருக்கு நீ ஜெபிச்சா என்ன பண்ணும்? குணமாவார்கள். இருக்கா? நம்ம எல்லா மிராக்கிள்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அற்புதங்கள், அடையாளங்கள் நம் மூலமாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செயல்பட வைப்பார். அப்பதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த அற்புதம் நடக்கிறது, எப்படி இந்த அதிசயம் நடக்குதுன்னா ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிடும் போது, ஆண்டவருக்காக நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது சீஷர்களுக்கு அந்த அருட்பணி அழைப்பை கொடுக்கிறார். பின்பு பரிசுத்த ஆவியை கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த ஆதியில மனிதனுக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஜீவ சுவாசத்தை
ஊற்றுறார் இல்ல. அந்த ஜீவ சுவாசம் அவன் நாசில ஊத்தும் போது மனுஷன் என்ன ஆனானா? ஜீவாத்மாவானான். அப்பதான் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பெரிய டிஃபரன்ஸ் என்ன பண்ணுச்சு? தெரிஞ்சுது. அது வரைக்கும் என்ன பண்ணல? தெரியல. அப்போ ஆண்டவர் அந்த ஜீவ சுவாசத்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கு. நமக்குள்ள அந்த ஜீவ சுவாசம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? மற்ற மனுஷர்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கணும்? ஒரு பெரிய வித்தியாசம் தெரியணும். உலகத்தாருக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் தெரியணும். இந்த கிறிஸ்துவின் அழைப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த ஜீவாத்மாவை கொடுக்கிற அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சாயல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு என்ன சாயலை கொடுத்திருக்கிறார்? அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அந்த 1 தீமோத்தேயு சாப்டர் இன்னைக்கு காலையில எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் இருப்பதற்கான எல்லா அடையாளங்களையும் அந்த தீமோத்தேயு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன எழுதுறார் பாத்தீங்கன்னா, இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கணும்னா அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லிட்டு பாருங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. இதுதான் மெயின். பெண்கள் விலக வேண்டிய ஒரே ஒரு பெரிய காரியம் என்னன்னா சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிறது. இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஊர் சைடு பாட்டிமாரெல்லாம் நேரம் போகாம என்ன பண்ணுவாங்க? அப்படியே வாசல்ல உட்காந்து எல்லா கதைகளையும் பேசிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அதுல பவுல் அழகா எழுதியிருக்கிறார். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகள். எல்லாமே எப்படிதான் இருக்கும்? ஒருத்தரை பத்தி பேசும்போது நிறைய அதுல என்னதான் இருக்கும்? கட்டுக்கதைகள் தான் இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்கும் போதுதான் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். 2 பேருக்கு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஒரு சைடு பிரச்சனையை கேட்டோம்னா உண்மையிலே தீர்வு கிடைக்காது. இன்னொரு சைடு போய் பிரச்சனையை கேட்கும் போதுதான் என்ன தெரியும்? ஐயோ ரொம்ப பாவம் இவங்க அப்படின்னு தோணும். ஒரு சைடு கேட்கும்போது என்ன தோணும்? ஐயோ இவங்க ஏன் இவங்களுக்கு இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். 2 பக்கமும் கேட்கும்போது தான் நமக்கு என்ன புலப்படும். அதனாலதான் அந்த கட்டுக்கதைகளுக்கு என்ன பண்ணணும்? விலகி விலகி. ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆண்டவருடைய பக்திக்கு ஏதுவா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்மளால அப்படியே நான் முயற்சி ஆயிட்டு நான் ஓரளவு நான் நல்லா ஆயிட்டேன்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது? உட்காந்துட்டு இருக்க முடியாது. டெய்லி ஒரு காரியமா நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஜெபிக்கிறதுலயும் அப்படிதான், வேதம் வாசிக்கிறதுலயும் அதுல அப்படிதான். ஒருவேளை செய்தி கொடுக்கிறவங்களா இருந்தா அதுல இன்னும் கவனமா இந்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. என்ன பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நீ இளம் வயதா இருக்காத, அடுத்த இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. மாதிரி நம்ம நடக்கும் போதே வெளிப்படணுங்க. ஆண்டவரோட அன்பு வெளிப்படணுங்க. ஒருவேளை இந்த உலகம் வெளி தோற்றத்தை வச்சு நம்மளை என்னனாலும் என்ன பண்ணும்? டிசைட் பண்ணும். என்னனாலும் சொல்லலாம். ஆனா உள்ளான இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் மகிமைப்படுகிற காரியம் நம்மளுடைய நடக்கையில, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய பத்திய சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் அந்த 16வது வசனத்துல சொல்றாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய்ன்னு இருக்கு. அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்மளால இன்னொருத்தரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். அந்த வழி நடத்துகிற காரியம். அப்ப தவிர்க்க வேண்டிய அநேக காரியங்கள் பைபிள்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தவிர்க்க வேண்டிய காரியங்கள் நிச்சயமா கட்டுக்கதைகளுக்கு விலகணும். பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணணும். இன்னும் பாத்தீங்கன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஒருவேளை சரீரத்துக்கு நிறைய நேரம் முயற்சி பண்ணி அப்படின்னு அந்த சரீரத்துக்கான காரியத்தை பவுல் எழுதலை. ஏன்னா அவர் பயங்கர பலசாலியில, பயங்கரமா அவர் அப்போ என்ன பண்ணியிருப்பாரு? அந்த கிரவுண்ட் எல்லாம் ஓடி ஈடி பயங்கர பலசாலிகளா இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஒரு தேசத்துக்கும் பெரிய டிராவல் பண்ணும்போதெல்லாம் அவங்க எப்படி நடந்து போடுறதும் அப்படிதான் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவங்களுடைய சரீரத்துக்கு என்ன பண்ணாங்க? நிச்சயமா எக்ஸசைஸ் இதெல்லாம் அவங்களுக்கு சரீரத்தை நிச்சயமா பேணியிருப்பாங்க. அதனால அந்த வசனத்துல சொல்லும்போது
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளை இந்த பைபிள் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்படியே ஆண்டவரே நான் ரொம்ப காலம் என்ன பண்ணிட்டேன், இதே படிக்கட்டில் என்ன பண்ணிட்டேன், நின்றுட்டேன், இன்னும் ஒரு லெவல் நான் ஏறணும் ஆண்டவரே. ஏறும்போது திடீர்னு என்ன பண்ணும், கால் சறுக்கும். இன்னும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன ஏறின ஸ்பீடில் சறுக்கிட்டாங்கன்னு. இல்லை, ஆண்டவரோட கரத்தை பிடிச்சி நம்ம ஏறும்போது, அதாவது எதில் நம்ம அடைக்கலம் புகுறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு சின்ன கதை சொல்லி புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கம் ஒரு முயலை பார்த்துடுச்சு. அதை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அது துரத்த ஆரம்பிக்குது. இந்த முயல் பயங்கர ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது, ஓடியே போய் ஒரு சின்ன குகை தான் இருக்குது, அதுக்குள்ளே போய் அது என்ன பண்ணிடுது, அடைக்கலம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிங்கம் கர்ச்சிக்குது, ஒரு 6 இன்ச்சு தான் கேப்பு, கையெல்லாம் விட்டு பார்க்குது, பயங்கரமாக சத்தம் போடுது. அந்த முயல் அது கையில் மாட்டவே இல்லை. இதோட சத்தத்தை கேட்டு இன்னும் ஒரு 10 சிங்கம் என்ன பண்ணிடுது, கூடிடுது. இந்த முயல் என்ன பண்ணிடுது, இப்போ நிச்சயமாக வெளியே போக முடியாதுன்னு அமைதியாக அது என்ன பண்ணுது, படுக்க ஆரம்பிச்சிட்டு, தொட முடியாதுன்னு. அப்போ ஆண்டவருடைய செட்டையின் கீழே நம்ம வரும்போது, ஒருவேளை சத்ருவானவன் என்ன பண்ணுவான், நம்மளை அப்படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் பொருளாதாரம், ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கிறிஸ்து என்கிற இந்த கண்மலையில் இவர்கிட்ட நம்ம அடைக்கலம் புகுந்துட்டோம்னா இந்த சத்துரு நம்மளை என்ன பண்ணவே முடியாது, டச் பண்ணவே முடியாது. ஒருவேளை வெளியே அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்கலாம், பிரச்சனைகள் நடக்கலாம், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குள்ள எத்தனை பேர் அடைக்கலமா இருக்கீங்களோ, என்ன பிரச்சனை இருந்தாலும் பைபிளை எடுத்து உட்காந்து வாசிச்சு ஜெபிச்சு மற்றவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பிரச்சனையை சொல்றதுனால பிரச்சனை என்னவே ஆகாது, சாலே ஆகாது. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து முதல்ல உங்களோட தரிசனத்தை கேளுங்க. இனிமே இருக்கிற காலம் ரொம்ப குறுகிய காலம், ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்குது. எவ்வளவு நாளுக்குன்னே சொல்ல முடியாது, இல்ல எப்ப நடக்குன்னே சொல்ல முடியாது. நான் தான் எப்பவுமே சொல்வேன், 2 பாறாங்கள் நம்ம தலை மேல தொங்கிட்டே இருக்கு. 2 பாறாங்கள், ஒண்ணு நம்மளுடைய மரணம், இன்னொரு ஆண்டவருடைய வருகை. இது ரெண்டுமே நமக்கு தெரியாது, எப்ப சம்பவிக்கும்னே தெரியாது. ஆனா அதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு மரணம் அடைஞ்சா நான் உங்களுடைய சமூகத்துக்கு வருவேனா, நாளைக்கு மரணம் அடைஞ்சா வருவேனா, இல்லை ஒருவேளை உங்களுடைய வருகை நாளைக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த வருகையில நான் இருப்பேனா? இந்த கேள்வி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி கொண்டே இருந்தா இந்த கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து மற்றவங்க பயந்து எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற அளவுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ண முடியும், உண்டாக்க முடியும். எல்லாரும், அவங்க இந்துக்களா இருக்கலாம், முஸ்லீம்களா இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எல்லாரும் ஒரே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இவங்க எல்லாம் அறியாமல் புரியாமல் தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேறு வேறு தெய்வங்களை ஒருவேளை வழிபட்டு கொண்டு அப்படியே சமூகத்தோடு ஒன்றி, சமூகத்தோடு கிறிஸ்தவர்களும் சமூகத்தோடு ஒன்றி, சமூகத்தோடு பாலிஷா போய் எல்லா பாவமும், இந்த பாவம் செஞ்சா சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சமூகத்தோடு ஒன்றி பாவம் செய்கிற ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் எழும்பிட மாட்டாங்களா? கொஞ்சம் பேர் என்ன புரிந்து கொள்ள மாட்டாங்களா? ஆண்டவரை நடுமையமாக அவங்களோட குடும்பத்துல வைக்க மாட்டாங்களா? ஆண்டவர் தான் எல்லான்னு சொல்லி வாழ மாட்டாங்களான்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒருத்தரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால எமில் ஜெபசிங் ரொம்ப அழகா ஒரே ஒரு பாடல் பண்ணார். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி தீரல் கூடி கூகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 5 கண்டம் தன்னிலாளும் ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூழும் இடி முழக்கம் கூச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்தர் உள்ளம்
சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும், வார்த்தை யாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் ரோடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. அப்படியே ஜெப நிலைக்கு கடந்து செல்வோம். போக்குவரத்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, கவரை உடையும், கப்பல் கவிழும், பெருநாசம் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறதே அப்பா. இன்னும் ஆனா நாங்கள் மனம் மாறாமல் இருந்தா இயேசுவே, இன்னைக்கு எங்களை அந்த மன மாற்றத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சேதம் நடந்தாலும் அப்பா, ரெண்டு நாடுகள் ஒரு நாடுகளும் மோதிக்கொண்டு இருக்கிறதே அப்பா. இஸ்ரேல், காசா அப்பா, ஆண்டவரே, ரஷ்யா, உக்ரைன் அப்பா, இந்தியா, பாகிஸ்தான் என்று சொல்லி அப்பா, போர் பதட்டங்கள் எல்லா உலகெங்கும் இருந்தாலும் அப்பா, நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். இந்த ஒரு வார்த்தை எங்களுக்குள்ள ஆண்டவரை தொனித்துக் கொண்டே இருக்கணும்ப்பா. உலகத்துல என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அப்பா, நாங்க உங்களோட ஆடி பாடுற இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு மகிமை எங்களுக்குள்ள கடந்து வருவதாகப்பா. தேவ மகிமை கடந்து வருவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே இவர்களுக்கு அம்பா தேவையா ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்படி தேவையோ அப்பா, அதே போல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் உமக்கு தேவையா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். தேவ மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவதாக. பரிசுத்த ஆவியை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே அப்பா. இன்னும் இப்படியே மௌனமாய் நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, அந்த திருப்பணியை அருட்பணியை ஆற்றுவதற்கு ஏற்ற ஆண்டவரே நபர்களை நீர் உருவாக்கி வெளியே அனுப்புங்கப்பா. நிறைய பேர் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போய் ஆண்டவரே உலகெங்கும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்க கிருபை இங்க உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக அப்பா. இது உம்முடைய ஆணை ஆண்டவரே, உம்முடைய ஆணை பெறல் ஆண்டவரே. உயிர்த்த ஆண்டவரால் ஆணை இடுத்து ஆண்டவரே கட்டளை இட்டு நீர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர். தேவ மகிமை வந்த ஒவ்வொருவர் மீதும் ஆட்கொள்வதாக அப்பா. இந்த திருச்சபையை நடத்துகிற ஆயர் குடும்பத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களும் ஆண்டவரே அப்பா இந்த சபையை உருவாக்குவதில் அப்பா ஒரு பெரும் பங்கு இருக்கிறதே ராஜா. கிருபை கொடுங்கப்பா. நிறைய பேரை உருவாக்கி அனுப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் புறப்பட்டு போய் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே அவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரே காத்திருக்கிறீங்க ராஜா. கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.